சாலவன் சீமான் வீட்டில் நடந்தது தொடர்பாக காவலர் தரப்பிலிருந்து என்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை பற்றிய விவரங்களை சொல்லுங்க சாலவன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டிற்கு இரண்டாவது முறையாக சம்மனை ஒட்டுவதற்காக வலசரவாக்கம் போலீசார் இன்று மதியம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானின் வீட்டிற்கு வந்தனர். அப்போது அவரது வீட்டு வாசலில் சம்மனை ஒட்டினர். அதாவது நாளை காலை 10 மணி அளவில் இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் ஒட்டிவிட்டு வலசரவாக்கம் போலீசார் சென்ற நிலையில் அங்கிருந்த தொண்டர்கள் சிலர் அவர் ஒட்டி வைத்திருந்த சம்மனை கிழித்ததாக கூறப்படுகிறது. இதனை ஊடகங்கள் வாயிலாக கண்டவுடன் உடனடியாக இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய வலசரவாக்கம் போலீசார் தெரிவித்த நிலையில் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் என்பவர் சம்பவ இடத்திற்கு இது தொடர்பாக அந்த சம்மனை கிழித்த நபர் யார் என்பது தொடர்பாக பிடிக்க சென்ற போது தான் இந்த வாக்குவாதமானது நிகழ்ந்துள்ளது. அப்போது தான் அந்த நபரை தேடி உள்ளே சென்றபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளி அமல்ராஜ் என்பவர் இது தொடர்பாக துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போதுதான் காவல் ஆய்வாளருக்கும் அந்த காவலாளிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக போலீசார் அந்த காவலாளியை பிடித்து காவல் நிலையத்திற்கு ஜீப்பில் ஏற்றி அழைத்து செல்லும் போது அவரது மனைவி, அதாவது சீமானின் மனைவி அங்கே அனுமதிக்காத நிலையில் ஏற்றி செல்லக்கூடாது, அவரை உடனடியாக விடுவிக்கும்படி அவர் கூச்சலிட்ட போதும் போலீசார் அதனை மீறி எடுத்து சென்றனர். அவர் குற்றம் புரிந்துள்ளதாக கூறி அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று நீலாங்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதே போல சம்மனை கிழித்த நபரையும் பிடித்து, அதாவது சுபாகர் என்பவரையும் பிடித்து தற்போது கைது செய்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வர இதற்கு முறையாக லைசன்ஸ் உள்ளதா, இவர் எந்த காலத்தில் இந்த கன்னை வாங்கினார் என்பது தொடர்பான ஆவணங்களை கேட்டு தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வர பணியை செய்ய விடாமல் தடுத்தால் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.